என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றுலேருந்து எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. சாயண்ணா ஆடி அமாவாசை இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, நாங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த வீடியோவுமே போடவே இல்லையே சாயண்ணா அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருக்கிறீங்க. நான் ஏன் போடலைன்னா, ஆடி அமாவாசைக்கு என்ன பண்ணணுன்ட்டு, அதாவது யூடியூப் சேனல் திறந்தா இன்றைக்கி அதுதான் வரும் உங்களுக்கு. நிறைய பேர் நிறைய விஷயத்த சொல்லிக்கினே இருப்பாங்க. நீங்கள் அதில் ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சு போடலாம், தப்பு இல்லை. ஆனாலும் நிறைய பேர் சாயனா நீங்கள் சொல்லுங்கள் சாயனா, நாங்கள் அதையே செய்கிறோன்னு இருக்கிறீங்க. கண்டிப்பாக ரொம்ப நன்றி உங்களுக்கு. எப்பயுமே சாயராம், இந்த ஆடி அமாவாசை நம்முடைய முன்னோர்களுக்கு நாம் கொடுக்குற திதி, அதுதான் உண்மை. நம்ம கூட இருந்தவங்க, நமக்கு முன்னாடி இருந்தவங்க இறந்து இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி அவங்களுக்கு நாம் ஏதாவது கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க அங்கேருந்து வந்து நம்ம வீட்டில் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு போகிறான்றதுக்காக தான் கொடுக்குறது. இதுக்கு பெரும்பாலும் நம்ம காலையில் கோயிலுக்கு போய் அங்கே சில பூஜைகள் பண்ணிவிட்டு காக்காவுக்கு சாப்பாடு, இல்லைன்னா பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை இதை கொடுக்க சொல்லுவாங்க. எல்லோரும் பொதுவான இது பரம்பரை வழக்கம்தான். ஒரு சாய் பக்தர் போன வருஷம் எனக்கு ஃபோன் பண்ண, சாயண்ணா காக்கா சாப்பிடவே இல்லை சாயண்ணான்னாரு. இது போன வருஷம் நடந்த விஷயம். நான் காக்காவுக்கு சோறு வச்சேன், சாப்பிடவே இல்லை. காக்காவே காணோம். நான் தேடி தேடி பார்க்குறேன், காக்காவே காணோம். பசுமாடுக்கு எத்தனை போய் தேடுறேன், பசுமாடு சாப்பிடாம அது பாட்டு படுத்துக்கினே இருக்குது. கீரை பக்கத்தில் வைக்கிறேன், சாப்பிடக்கூட இல்லை. அது திரும்பி கூட பார்க்க மாட்டேது. என்ன சாயண்ணா பண்ணுறது, எங்கள் முன்னோர்களுக்கு நான் கொடுக்கவே இல்லையான்னு கேட்டார். உண்மையிலே எனக்கு சிரிப்பாக இருந்தது. காரணம் என்ன சாயராம், இந்த ஆடி அமாவாசையில் இருக்கிற எல்லா மக்களுமே இந்த விஷயத்தை செய்வாங்க. அந்த பூஜை பண்ணிவிட்டு பசுமாடுக்கு அகத்திக்கீரையே இந்த காக்காவுக்கு சாப்பாடு வைப்பாங்க. காக்கா அங்கே எவ்வளோ ஏரியாவில், அந்த ஏரியாவில் எவ்வளோ காக்கா இருக்கோ அதுக்கு தேவையான சாப்பாடு அன்றைக்கி கிடச்சிடும். பசுமாடுக்கு அன்றைக்கி இருக்கிற பசுமாடுக்கு எல்லாரும் அகத்திக்கீரை வாங்கி கொடுத்துருவாங்க. மனிதன் மாதிரி விலங்குகளோ பறவைகளோ கொடுக்குறதா வாங்கி வச்சுக்காது. அது வயிறு ரொம்பிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அமிர்தமே கொடுத்தாலும் சாப்பிடாது, திரும்பி கூட பார்க்காது. அது வயிறு ஃபுல்லாகிடுச்சுன்னா திரும்பியே பார்க்காது, அது வேலையை பார்க்க திரும்பி போயிடாது. அதனால தான் இந்த சம்பவம் நடக்கும். உங்களுக்கும் இன்றைக்கி அந்த சம்பவம் நடந்தாலும் நடக்கும். எனவே அது சாப்பிடல, ஐயோ நம்ம முன்னோர்களுக்கு சாப்பாடு கொடுக்கலையான்னு யாரும் வருத்தெல்லாம் பட வேண்டாம். காலையில் போய் செஞ்சிங்கன்னா சாப்பிட ஓரளவுக்கு. கொஞ்சம் ஒரு 8 மணி 9 மணிக்கு மேலே எல்லோரும் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் சாப்பிடாது. உங்கள் ஏரியாவில் அதிகபட்சமாக ஒரு 20 மாடு தான் இருக்கும், பசு மாடுன்னு பார்த்தீங்கன்னா. அதுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துக்கினே இருந்தாங்கன்னா அதை சாப்பிட்டு படுத்துடும் கம்முன்னு. எனவே நம்ம சாய் பக்தர்கள் ஒரு வித்தியாசமாக இருக்கலாம். காரணம் என்னென்னா, நம் முன்னோர்கள் நம்ம கூட இருந்தவங்க, அவங்க வராங்களா சாப்பிட்றாங்களா அது வேறு விஷயம். நம்ம அது உள்ளே போக வேண்டாம். ஆனால் நாம் அன்றைக்கி ஒரு விஷயத்த பண்ணால் நம்ம முன்னோர்கள் இல்லை, இறைவனும் நம்மளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார். உண்மையிலே சாராம், எனக்கு தெரிஞ்ச ஒரு சாய் சகோதரி, அவங்க மாமனார் மாமியார் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நல்லது செஞ்சு போடவே இல்லை. இது என் அனுபவத்தில் நான் பார்த்தது. அவங்க மாமனார் மாமியார் யாரும் இல்லை, என் நண்பரையோட மனைவி தான். நான் அவங்க வீட்டுக்கெல்லாம் போகும்போது அவங்க கல்யாணம் ஆனால் பிரிஞ்சு வெளியே வந்துட்டாங்க. அப்பா அம்மா கடைசி வரைக்கும் தனியாக இருந்து அவங்க இறந்துட்டாங்க. அவங்க நல்லா இருக்கும்போது எதையுமே செய்யலை, ஒரு வேளை சாப்பாடு கூட ஆக்கி போடல. ஆனால் அவங்க செத்த உடனே அவங்களுக்கு படைச்சி எப்போ பார்த்தாலும் அவங்க செத்த இந்த அமாவாசை வந்தால் படைச்சி வச்சு சாப்பிட்றது. உண்மையிலே சிரிப்பாக இருந்தது. இப்படி இருக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. உயிரோடு இருக்கும்போது நம்ம எந்த நல்லது செய்யாமல் செத்தவொடனே அவங்களுக்கு படையல் போகிறது வீண். அதே போல தான் இப்போ நம்ம பண்ணுறதும். எனவே அன்றைக்கி நீங்கள் ஆடி அமாவாசைக்கு இல்லை இந்த மாதிரி அமாவாசைக்கு இந்த முன்னோர்களுக்கு கொடுக்கணுன்னா, உங்களால் முடிஞ்சால் ஒரு 2 பேருக்கோ இல்லை 3 பேருக்கோ சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் சார், ரோடு ஓரமாக இருக்கிற வயசானவங்களுக்கு. ஏன்னா அவங்க யாரால நிராகரிக்கப்பட்டவங்க, பசங்களாலேயோ மாமனார் மருமகளாலேயோ மகளாலேயோ நிராகரிக்கப்பட்டவங்க தான் ரோடு ஓரத்தில் இருக்கிறவங்க. அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க இன்றைக்கி. இல்லை ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் ஒரு வேளை சாப்பாடு, உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தால் ஒரு வேளை சாப்பாடுக்கு பணம் கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஆசிரமமாக பார்த்து, அதிலே நிறைய ஏமாத்துறது இல்லாமல் நேர்மையாக இருக்கிற ஆசிரமங்கள் நிறையா இருக்குது. அங்கே கொடுத்துட்டிங்கன்னா அவங்க சாப்பாடு கொடுப்பாங்க. அப்படி இல்லையா, யாராவது ஒருத்தருக்கு இல்லை 2 பேருக்கோ ட்ரெஸ்ஸு, ஒரு ஆம்பளையாக இருந்தால் ஒரு புடவை, இது வேஷ்டி சட்டை, ஒரு லேடியாக இருந்தாங்கன்னா ஒரு புடவை ஒன்று வாங்கி உங்கள் கையால் கொடுங்க. இல்லை 2 பேருக்கு, ஒரு 3 பேருக்கு உங்களால் முடிஞ்சால் வாங்கி கொடுங்க. இல்லையா ஒரு பெட்ஷீட் வாங்கி கொடுக்கலாம். இல்லைனா அவங்க காலில் போகிற செப்பல் வாங்கி கொடுக்கலாம். இல்லை குடை வாங்கி கொடுக்கலாம். இந்த தானங்களை பண்ணுங்களேன். உங்கள் முன்னோர்கள் மட்டுமல்ல, நமக்கும் ஒரு மன திருப்தி கிடைக்கும். ரொம்ப மன திருப்தி இருக்கும் நமக்கு. அவங்க வாங்கிக்கிட்டு நம்மளை வாழ்த்தும் போது ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும். உண்மையிலே சொல்கிறேன், அதுதான் உண்மையான திருப்தி நமக்கு.
அதை விட்டுட்டு எப்பயும் போல் நான் இப்போ பசுமாட்டுக்கு இது அகத்திக்கீரை கொடுக்கறதும் காக்காவுக்கு சோறு வைக்கிறதும் இதிலேயே நம்ம காலங்கள் கழிய வேண்டாம். கண்டிப்பாக இன்றைக்கி பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்குறவங்க 1000 பேர் இருப்பாங்க. ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க சாயிராம். நீங்கள் இந்த ஆடி அமாவாசையில் இதை மட்டும் பண்ணுங்கள். உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்கள் முன்னோர்களும் உங்களை வாழ்த்துவாங்க, கடவுளும் உங்களை வாழ்த்துவாங்க. இப்படி எல்லாருடைய வாழ்த்தையும் பெறுவதற்கு நம்மளால் முடிஞ்சது இதை பண்ணி பாருங்கள். ரொம்ப சந்தோஷப்படுவார்கள். நம்ம சாய் பக்தர்கள் எப்பயுமே இந்த மாதிரி முயற்சியில் இறங்குங்க. இறந்து போனவர்களை பற்றி நாம் அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறத பற்றி யோசனை பண்ண வேண்டாம். நம் கண் முன்னால் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறவர்களுக்கு நம்மால் முடிஞ்ச ஒரு உதவி செஞ்சால் அது இறைவன் வாயிலே கொடுக்குற மாதிரியும், இறைவன் வாயிலே எடுத்துன்னு போய் கொடுக்குற மாதிரி தான். அதை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சகல புண்ணியங்களும் வந்து சேரும். நம்மளுடைய பித்திரு தோஷம், அந்த தோஷம், இந்த தோஷம்னு சொல்கிறாங்களே, அது எல்லாமே தன்னால் தீர்ந்து போயிடும். இதை நம்ம சாய் பக்தர்கள் எப்பயுமே இந்த மாதிரி விஷயத்தை கடைபிடிங்க. உங்களுக்கு இறைவனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். நம்முடைய சாய் பிரார்த்தனை மையம் எம்எம்டி காலனியில் இருக்கிற இந்த பிரார்த்தனை மையத்தில் சிறப்பாக வருகின்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்ம 13 வருஷம் முடிஞ்சு 14ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட போகிறோம். வியாழக்கிழமை வருது. இங்கே இருக்கிற எல்லா குழந்தைகளுக்காகவும், இங்கே இருக்கிற எல்லா சாய் சகோதர சகோதரிகளுக்காகவும் நம்ம தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணலாம். உங்களுடைய பிரார்த்தனைகளை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க. சாய்ராம். ஓம் சாய்ராம்.